ஸோ அது என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இந்த காக்கா அந்த கழுகு மட்டும் பார்க்குறது. பார்த்துட்டு இந்த காக்கா வந்து டக்க 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 டக்கன்னு அந்த ரெக்கையை வந்து அடிக்கணும்னாலே, அவ்வளோ அடித்தா கூட தூரம் போக முடியாது. இப்படி ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல ரஜினி பேசினதுல இருந்து ஒரு வருஷத்துக்கு மேலாக காக்கா கழுகு தான் தமிழ்நாடு ஃபுல்லா பறந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு கதையா போச்சு. ஆனா அவர் விஜய நான் சொல்லல அப்படின்னு மறுத்து சொல்லியிருக்காரு லால் சலாம் ஆடியோ லான்ச்ல. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு அப்படின்னு நிறைய சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. அவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா சின்ன குழந்தைங்க இல்லைங்க, கருவில் இருக்க குழந்தை கூட சொல்லும் அவர் விஜயை பத்தி தான் சொன்னாரு அப்படின்ட்டு. இதை பற்றியும் அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ரஜினி அவங்க இந்த மேடையிலேயே வச்சு அவர் சங்கி இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிபாய். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு, காட்டுக்கு 2 பேரை வேட்டைக்கு போறாங்க. இந்த காட்டுல மானு, முயல், யானை, மயில், இந்த காக்கா, கழுகு. இது லியோ சக்சஸ் மீட்ல விஜய் பேசின காக்கா கழுகு கதைக்கான பதில் அடின்னே சொல்லலாம். இவங்க 2 பேருமே என்னென்னமோ பேசிக்கிட்டு ஆடியன்ஸையும் ஃபேன்ஸையும் பேசுறதெல்லாம் கேம் ஆடுற மாதிரியே இருக்குன்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. அது இல்லாமல் இப்போ லால் சலாம் ஆடியோ லான்ச்ல வேற ரஜினி விஜயை எனக்கு போட்டியா நினைச்சா அது எனக்கு கௌரவம் இல்லை, மரியாதை இல்லை, அவர் என்னை போட்டியா நினைச்சா அது அவர் கௌரவம் இல்லை, மரியாதை இல்லைன்னு திரும்பி எதையோ கிள்ளி போட்டிருக்காரு. இதை கேட்ட ஃபேன்ஸோட வியூவை பாருங்க. சூப்பர் ஸ்டாருங்கிறவர் யாரு அப்படிங்கிறத வந்து தம்பிராமையா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த காக்கா கூட்டத்துக்குலாம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிட்டாரு. அவரை விட்டுருங்கடா, அவரோட வேற லெவலு, உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 10 நடிகர் பேசுகிற பேச்சை வந்து தம்பிராமையா அழகாக சொல்லிட்டாரு. அவர் அரசியலுக்கு என்ன அரசியல் வந்து சினிமாவில் இருந்து எல்லாத்தையுமே தனியாக எடுத்து சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே புரிய வைக்கணும்னா அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க வந்து 5 அறிவு ஜென்மங்கள் தான், வேற ஒன்றும் கிடையாது. கேட்டிங்களா? இப்படிதான் இவங்க 2 பேருமே அடிக்கிட்டு நம்மள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரஜினிக்கு ரஜினி தான் போட்டி, விஜய்க்கு விஜய் தான் போட்டின்னு சமாளிச்சிருக்காரு ரஜினின்னே சொல்லலாம். நமக்கு அது வேலையும் இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ரஜினி பேசின வீடியோ வைரல் ஆயிடுச்சு. எஸ், எங்கள் அப்பாவை சங்கி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அது என்னமோ நாதன் சைடு அவர் இந்த மாதம் போயிட்டு வந்தனால அப்படி எப்படி சொல்லிட்டாங்களா, எங்கள் அப்பா மொய்தீன் பாயா இல்லைன்னா நடிச்சிருப்பாரா லால் சலாமில் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுவே பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். ஓகே நாங்கள் சொல்லலாமா, நீங்களா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வாங்க, லால் சலாம் படம் February 9th ரிலீஸ் ஆகுது. இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனை கண்டிப்பாக சன் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அப்போ தெரிஞ்சு போயிடும். ஆனால் அங்கே நிறைய கட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வருமானு தெரியாது. ஓகே, லால் சலாம் படத்துக்கு வெயிட் பண்ணுங்க. நம்ம ரஜினி, கபில் தேவ், விஷ்ணு, விஷால், விக்ராந்த் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில் ஐஸ்வர்யா ரஜினி தான் இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.